ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நான் உங்கள் விஎஸ் வெங்கட் பேசி கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய இன்னையோட டாபிக் பார்த்திங்கன்னா, இன்றைக்குள்ளதும் ஆக்சுவலாக சேல்ஸ் போஸ்ட் தான். சரிங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான சேல்ஸ் போஸ்ட்னு பார்த்திங்கன்னா என்னென்ன போர்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய டாப்பிக்கில் பார்த்த மாதிரியே உள்ள சஞ்சி கன்வர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அமெரிக்கன் டைல்யூட்டில் ஒரு ஃபீமேல் இருக்குது. அப்புறம் பைனாப்பிள் க்ரீன் எல்லோ சேலடு. அப்புறம் வந்து காக்டெயில்ஸில் வந்து பேசிக்காக க்ரே லுட்டினோ ஒயிட் ஃபேஸ் ஃபானில் வந்து ஒரு மேலு. இப்படி நிறைய பீசஸ் இருக்குது. சரி, இது வந்து என்னென்ன ஏஜ் என்ன அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பேருமே அடல்ட் பேர் தான், எதுவுமே சிக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ ஸ்மால் கன்வர்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஒரு 1.5 வயசு அந்த ஏஜ் உள்ள பேர்ட்ஸ். சரிங்களா? எதுவுமே ஒரு வயசு கீழேயும் கிடையாது, 2 வயசும் இருக்காது. ஸோ இந்த இடப்பட்ட ஸ்டேஜாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 சஞ்சிக்கு கணக்கு கிடக்குது. சரிங்களா? 3 சஞ்சி கணக்கு, ஒரு பைனாப்பிள், ஒரு அமெரிக்கன் டைல்யூட்டு, அப்புறம் ஒரு க்ரீன் எல்லோ சேரட். இப்படி ஒரு 6 பீசஸ் தான் இது ஸ்மால் கன்வர்ஸில் இருக்குது. இந்த 6 இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஎன்ஏ பேர்ட்ஸ் தான். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த 6ல் வந்து 3 சஞ்சி கணவருமே மேல் தான், ஃபீமேலே கிடையாது. 3மே மேல் தான். ஆக்சுவலாக இது ஒரு லாட்டாக எடுத்து எங்களுக்கு அங்கே செட் பண்ணதுக்கு எடுத்தது. அப்போ வந்து செட் பண்ணது போக மீதி உள்ள பேர்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இது 3 மேலு. அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃபீமேல் தான், அடல்ட் ஃபீமேலு. க்ரீன் எல்லோ சேரோட ஃபீமேல் தான். அந்த அமெரிக்கன் டைல்யூட்டுங்கிறாங்கல்ல, அதுவும் ஃபீமேல் தான். ஆக்சுவலாக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 3 மேல் 3 ஃபீமேலாக இருக்குது. அந்த சஞ்சிக்கு எல்லாம் மேலு, மீதி உள்ள 3 பீசஸ் எல்லாம் ஃபீமேலு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரு இந்த காக்டெயில்ஸுக்கு வரும். காக்டெயில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே திட்டக்கிட்ட ஒரு 1.5 to 2 வயசு இருக்கும். 1.5 கீழே குறைஞ்செல்லாம் இருக்காது. எல்லாமே ஒரு ப்ரீடிங் லாட்டில் ப்ரீடிங் பேர் உள்ள பேர்ட்ஸ் தான். என்ன மொத்தமாக இது பண்ணதை எடுத்து ஒரு கேஜுக்கு விட்டதில் எது பேருங்கிறது எங்களுக்கு கிளியர் ஐடியா இல்லை. சரிங்களா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 பேசிக் கிரே மியூட்டேஷனில் மேல் இருக்குது. கிரேயில் வேறு ஃபீமேல்ஸ் எதுவும் இல்லை, மேல் மட்டுமே இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் ஃபேஸ் ஃபான் வந்து ஒரு மேல் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து மைன்யூட்டாக பைட் இருக்கும் முதுகில் பார்த்திங்கன்னா, அதுவுமே மேல் தான். அப்படி ஒரு 3 மேலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுட்டினோவில் வந்து மொத்தம் ஒரு 6 பீசஸ் இருக்குது. சரிங்களா? 6 பீசஸில் வந்து லுட்டினோ இருக்குது. 6ல் பார்த்திங்கன்னா எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் எனக்கு கிளியராக தெரில. 2 மேலும் 4 ஃபீமேலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி மொத்தம் அப்படி ஒரு அதில் ஒரு 9 காக்டெயிலும் 6 கன்வர்ஸும் இருக்குது. இவ்வளோ தான் இந்த வாரத்துடைய சேல்ஸ் போஸ்ட்டு. இது போக ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம என்னென்னங்கிறது எல்லாம் அப்புறம் அடுத்த வாரடைய வீடியோஸில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இருக்கிற எல்லாமே டிஎன்ஏ பேர்ட்ஸ் தான். கன்வர்ஸ் எதுவுமே இது வரைக்கும் ப்ரீடிங் போட்டே கிடையாது. எல்லாமே நாங்கள் செட் பண்ணது போக மீதி உள்ள பேர்ட்ஸு. காக்டெயில்ஸ் அப்படி கிடையாது, இருக்குது எல்லாமே ப்ரீட் ஆன பேர்ட்ஸு. ஆனால் வந்து எது பேர் எது அப்படிங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது. அதுமாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து அந்த 3 சஞ்சி கணவரில் ஒரு பேர்டு வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதுதான் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு கேஜில் போட்டு சுற்றி பேப்பர் ரேப் பண்ணி பஸ் டிரைவரில் கொடுத்துட்டோம். அவங்க கொடுத்துட்டுருவாங்க. அவ்வளோதான். பார்த்திங்களா? கலெக்ஷன் நல்லா, இது நல்லாவே இருக்குது. ரெட் ஃபேக்ட் தான், பீஸ் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.